ஐடிசியோடைய ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப ரூ. 400க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, சிகரெட் மட்டும் மெயினா பண்ணல. அவங்க ஹோட்டல்ஸ், எஃப்எம்ஜி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பண்ணிட்டுருக்காங்க. அதில ஒரு முக்கியமான கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ்மேட். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, 4000 கோடிக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா, அந்த வேல்யூ வச்சிருக்காங்க கம்பெனி வேல்யூவ. ஸோ இவங்க மெயினா ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிஃப்ட் ப்ராடக்ட் ஓகேவா. ஸோ நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபோட்டோவ அந்த நோட்ல பிரிண்ட் பண்ணி கிஃப்ட்டா ப்ரெசென்ட் பண்ணலாம். இப்ப பசங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ரீஓப்பன் ஆகப்போகுது. உங்க பசங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம். இல்ல உங்க அப்பா, அம்மா ஏதாவது அதிகமா ரைட் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு குடுக்கலாம். ஸோ ஒரு மெமரபிளான கிஃப்ட்டா இருக்கும் கண்டிப்பா இது. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஓகேவா. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, Google சர்ச்ல போயிட்டு கிளாஸ்மேட் அப்படின்னு சர்ச் பண்ண போறீங்க. சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த வெப்சைட் ஃபர்ஸ்ட்டே வரும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் அந்த வெப்சைட்குள்ள நீங்க போய்க்கோங்க. போன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க லாகின், சைன் அப் இருக்கு தெரியுமா? அத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்பாங்க. இல்ல அப்படின்னா, நீங்க சைன் இன் வித் கூகுள் இருக்கு தெரியுமா? அத கூட கிளிக் பண்ணி, நீங்க உங்க கூகுள் அக்கவுண்ட்ட வச்சு கூட இதில அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ண பிறகு, நீங்க டிசைன் ஒரு நோட் புக் இருக்கு தெரியுமா? அத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில ரூல்டா, அன்ரூல்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அன்ரூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, பேஜ் கேட்டிருக்காங்க. 140 இல்ல 172 சொல்லிட்டு நான் 172 குடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பைண்டிங் கேட்டிருக்காங்க. ஸ்பைரலா இல்ல சென்ட்ரானிக் அதாவது சென்டர் ஸ்டாப்லான்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து ஸ்பைரல் குடுத்துக்கிறேன். ஸோ இத பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிளியரா தெரியல. பட் இருந்தாலும் நான் செலக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து கிளியரா தெரியும். ஸ்பைரல்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, சைஸ் கேட்டிருக்காங்க. லாங் சைஸா இல்ல ஷார்ட் சைஸான்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து லாங் குடுத்துக்கிறேன். ஒருவேள ஷார்ட் குடுத்தீங்க அப்படின்னா, அதுக்கேத்த மாரி நோட் பார்த்தீங்கன்னா, சின்னதா வரும். ஸோ அதுக்கான சென்டிமீட்டருமே குடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து லாங் சைஸ் குடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இது குவான்டிட்டி இருக்கு. மினிமம் 6ஆவது நீங்க ஆர்டர் பண்ற மாரி இருக்கும் ஓகேவா. மேக்ஸிமம் 30 வரைக்குமே பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் 6 குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரெடி ஆயிட்டு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. என்ன ஷிப்பிங் சார்ஜ் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ பிரைஸ் வரும் அப்படின்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ அத நம்ம நெக்ஸ்ட் குடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் குடுத்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஓகேவா. நீங்க வந்து காப்பிரைட்டட் இமேஜஸ் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா. உங்களுடைய ஓன் ஃபோட்டோஸ் இல்ல அப்படின்னா காப்பிரைட் ஃப்ரீ ஃபோட்டோஸ் தான் யூஸ் பண்ற மாரி இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா, இமேஜ் சைஸ் வந்து 100 எம்பிக்குள்ள இருக்கணும்னு சாரி 10 எம்பிக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நீங்க வந்து உங்களுடைய பிரைசிங் வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா. உங்க பிக்சர் குவாலிட்டி அதெல்லாம் பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து ஃபோட்டோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப அ அ கரெக்ட்டா அந்த எட்ஜ் வரைக்குமே வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா. அத பார்த்தீங்கன்னா, ஃபைனலா ஒருத்த வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சு பார்த்தாச்சு. இப்ப ஐ அக்ரி கிளிக் பண்ணிட்டு கஸ்டமைஸ் நவ் குடுப்போம். ஸோ குடுத்தோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த பேஜ் வரும் ஓகேவா. ஸோ இதில பார்த்தீங்கன்னா 6 ஃபோட்டோஸ் நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அ அப்லோட் இமேஜ் நம்ம கிளிக் பண்ண போறோம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு 2 ஆப்ஷன் வரும். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அவங்களே நெறைய இமேஜஸ் குடுத்துருப்பாங்க. பட் அது நம்மளுக்கு தேவையில்ல. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கு தெரியுமா? ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த அப்லோட் ஆப்ஷன் வரும். ஸோ இதில போயிட்டு நீங்க உங்களுடைய மொபைல்ல சேவ் பண்ணியிருக்க இல்ல உங்க சிஸ்டம்ல சேவ் பண்ணியிருக்கிற ஃபோட்டோஸ இத நீங்க குடுத்துக்கலாம். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபோட்டோவ நான் குடுக்குறேன். ஸோ குடுத்தேன் அப்படின்னா, என்னோட ஃபோட்டோஸ் வந்து இங்க வந்துருது ஓகேவா. உங்களுடைய ஃபோன்ல கண்டிப்பா மெமரபிளான ஃபோட்டோஸ் இருக்கும். இப்போ உங்க பசங்களுக்கு குடுக்க போறீங்க அப்படின்னா, அவங்க சம்மந்தமான ஃபோட்டோஸ் இருக்கும். இல்ல உங்க அப்பா, அம்மாவுக்கு குடுக்க போறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு சம்மந்தமான ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும் ஓகேவா. ஸோ அத நீங்க எந்த ஃபோட்டோ உங்களுக்கு பிடிக்குதோ குடுத்துக்கலாம். ஸோ குடுத்தது மட்டும் இல்லாம இந்த ஃபோட்டோஸ நீங்க அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம் ஓகேவா. உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணும், எந்த மாரி வேணும் அப்படிங்கிறதையுமே இதில நீங்க இத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அதுமாரி பார்த்தீங்கன்னா, நீங்க மூவ்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்க ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட, நீங்க வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணி அவங்களுக்கு குடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து இதில குடுத்துருக்காங்க. ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ₹120 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 600 மேல வந்துரும். ப்ளஸ் டெலிவரி சார்ஜ் ₹80 தான் போடுவாங்க ஓகேவா. ஸோ நீங்க வந்து அடுத்த நோட் புக்குமே பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அடுத்த ஃபோட்டோ நான் அப்லோட் பண்றேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் பண்றேன். பட் நீங்க வந்து உங்களுக்கு மெமரபிளான ஃபோட்டோஸ நீங்க குடுத்துக்கோங்க. ஓகேவா. ஸோ ஒருவேள உங்க ஃபோட்டோஸ் வந்து ஆ இந்த மாரி சின்னதா வருது அப்டின்னா, அத வந்து நீங்க இது மாரி ஜூம் பண்ணி பெருசாவும் ஆக்கிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஹை குவாலிட்டி ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அது நல்லா இருக்கும். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, முடிஞ்சிச்சு. ஸோ இது மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க 6 ஃபோட்டோஸ் நீங்க குடுக்குற மாரி இருக்கும். ஒன்ஸ் குடுத்த பிறகு பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க வந்து ஆ பேமெண்ட் ஆப்ஷன் போயிட்டு நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுடைய வீட்டுக்கு 1 வாரத்தில அந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்துரும். இல்ல நீங்க வந்து டைரக்ட்டா அவங்களுக்கே கிஃப்ட் பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு வச்சீங்கன்னா, அவங்க அட்ரஸ் குடுத்தீங்க அப்டின்னா, அங்க அந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா போய் சேர்ந்துரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்டின்னா,
மறக்காம நம்ம சேனலான ஆல் இன் ஒன் பஸ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட சேர்ந்து பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகெயின்.